கொண்டிருப்பார்கள். நாம் என ஆணவமாற்றவன். ஆமாங்க. இதுக்கான பிறகு எனக்கு அந்த ஆணவம் இல்லை. அந்த ஆணவம் கிடையாதுங்க. என் அருமை தந்தைமார்கள் எப்படியோ வழியே நடந்து கொண்டு வருகிறீர்கள். ஆமா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி நடக்கிற நீ அப்படின்னு நீ சொல்லணும். என்ன நீ எதனா சொல்லு. எனக்கு அதே மாதிரி நீ சொல்லுன்ற. நீ சொல்லி நான் சொல்ற ஆளு இல்ல. சரி, அப்ப நீயே சொல்லு. ஆகையால் தாய் தந்தை சொல்லை தட்டாத பிள்ளை, தாய் தந்தை சொல்லை தட்டாத பிள்ளையாக நான் என ஆணவமற்றவன். நான் என ஆணவமற்றவர்கள். ஆமா, ஆமாங்க. நானோ நீங்கள் பெருமையோடு என் அருமை தாய் சொல்லை தட்டாத பிள்ளை, தாய் சொல்லை தட்டாத பிள்ளையாக, தந்தை வார்த்தை கடவாத பிள்ளையாக ஆமா அற்புதமாக வாழ்ந்து வருகிறேன். பெருமையோடு வாழ்ந்து வருகிறேன். இல்லைங்க, உங்க அம்மா உனக்கு பால் குத்தாங்களா இல்ல எதனா யூரியா பொட்டாசியம் இதெல்லாம் போட்டு வளர்த்தாங்களா? நல்லா புல்லட் மாதிரியே இருக்கிறாங்க. நீ ஏன்னா என் பேர்லயே போறாங்க இருக்கிற. இல்ல, நானும் எவ்வளோ உள்ள தள்ளி பாக்குறேன். நீ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 7 வருஷம் ஆயிக்குதா? 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆமா, பாத்தியா, 9 வருஷம் ஆயிடுக்குதா? இந்த 9 வருஷத்துக்கு ஆமாங்க கணக்கு போட்டு பாரு. ஆமாங்க. இந்த வார்த்தை எத்தனை வருஷம் சொல்லி இருப்பேன்? எத்தனோ நாள் சொல்றேங்க. உள்ளே ஓட்டிக்கினே போறேன். நீ பழுகுண்டு மாரி ஊதிக்கினே போற. இருக்கட்டும், எண்ணிக்கு போய் வெடிப்பியோ? மனமதி செம்மையானால் ஜெபிக்க மந்திரம் இல்லை என்பார்கள். ஆமாங்க. இந்த உள்ளம் நல்லா இருக்கணும் முதல்ல. ஆமாங்க. அதை போன்று ஆமா, இந்த உள்ளம் நல்லா இருந்ததுன்னா ஆமா நீ உணவே உட்கொள்ளனாலும் காணுங்க. இந்த அந்த உள்ள காணுங்க. டேய் உள்ளன்னா மனம்னு அர்த்தம். மனசு. அந்த மனம் செம்மையாக இருக்க வேண்டும். ஆமாங்க. அது போன்று செம்மையான மனம் படைத்து இவ்வளவு பெரியவனாய என் அருமை தாயுடைய வார்த்தை ஆமாங்க தட்டி நடந்தது கிடையாது. தட்டியே நடந்தது கிடையாதுங்க. பல கலைகளை கற்று பலமது மிகப்பற்றி நானும் ஆணவத்தை பிடித்து. ஆமாங்க. நான் இதுவரையாலும் யாரையும் நாம் என்று ஒரு மனமாக சொன்னது கிடையாது. யாரையும் சொன்னது கிடையாதுங்க. நான் என்ற வார்த்தைக்கும் இடம் என்பது கிடையாது. இடம் என்பதே இல்லை. நாம் என்றால் நம்மை போக்கும் என்பார்கள். நம்மை அழித்து விடும். ஆமாங்க, உண்மைதான். ஆகையால் பிறந்தும்